நான் என்னமோ பெரிய புத்திசாலி, என்னை யாராலையும் ஏமாத்த முடியாதுன்னு கிறுக்கச்சி மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு உங்க 2 பேர்கிட்டயும் நல்லா ஏமாந்துட்டேன்ல. ஆகாஷ் என்னை இது வரைக்கும் இந்த மாதிரி ஏமாத்தினதே இல்லை. இப்பதான் என்னை ஏமாத்திருக்கான். அவன் திடீர்னு இப்படி மாறினதுக்கு நீதான் காரணம்னு நான் எடுத்துக்கலாமா? சரிம்மா, நான் தெரியாம தான் கேக்குறேன். இவன் தான் ஏதோ கூச்சப்பட்டுக்கிட்டு விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டான். நீயாவது சொல்லிருக்கலாம்ல. அந்த கோயில்ல நானும் இருக்கேன்னு தெரிஞ்சும் நீ என் பார்வையிலேயே படாம இவனை மட்டும் மீட் பண்ணிட்டு போயிருக்கல்ல. இது உனக்கே ஒரு மாதிரி தப்பா தெரியலையாமா? ஐயோ, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தானே? நான் தான் உன்னை என் பேரனுக்கு பாத்திருக்கேன். அப்படி இருக்கும்போது எதுக்குமா இப்படி ஒளிஞ்சு மறைஞ்சு திருட்டுத்தனமா? உன்னை நான் பக்குவமான பொண்ணுன்னு நினைச்ச. ஆனா நீ சரிம்மா, இதுக்கு மேல பேசி என்ன ஆக போகுது? இது தப்பா சரியான்னு உனக்கு புரிஞ்சாதான் இந்த தப்ப நீ எப்பவும் செய்ய மாட்ட. அதுக்கப்புறம் உன் விருப்பம். நான் போனை வச்சிடுறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ நீ தப்பு பண்ணிட்ட. இனிமேலாவது கொஞ்சம் பக்குவமா நடந்துக்கப்பா. சாரி பாட்டி. திரும்ப திரும்ப சாரி கேக்குறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. திரும்பவும் என்னை இந்த மாதிரி கஷ்டப்படுத்தாம இருந்தா போதும். சரி, நீ போய் தூங்கு. சரி பாட்டி. தென்றல், இந்த பாலை குடிச்சிட்டு தூங்கு. தென்றல், என்னடி ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? உடம்பெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஏண்டி அப்புறம் இவ்வளவு டல்லா இருக்க? சொல்லுடி தென்றல், என்னாச்சு? காலையில கோவில் ஆகாஷ பாத்துட்டு வந்தேன். அவர்தான் என்ன வர சொல்லிருந்தாரு. அப்படின்னா காலையில நீ கோயிலுக்கு போகணும்னு சொன்னது மாப்பிள்ளைய பார்க்கதானா? அம்மா, என்ன முழுசா சொல்ல விடு. நல்ல விஷயத்த சொல்லும்போது எதுக்கடி எரிஞ்சு விடுற? இப்ப நான் சொல்லவா வேண்டாவா? சொல்லு சொல்லு. அவர் கூட கோவிலுக்கு ஆண்டாள் பாட்டியும் வந்திருந்தாங்க. அதனால என்ன? என்னவா? அவர் என்ன பார்க்க போற விஷயத்த கூச்சு பட்டுக்கிட்டு பாட்டி கிட்ட சொல்லாம தான் அவங்களை கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்புறம் வேற வழி இல்லாம கடைசி வரைக்கும் அவங்களுக்கு தெரியாம தான் நாங்க மீட் பண்ணி பேசிக்கிட்டோம். இத அவர் அப்படியே விட்டுருக்கலாம். ஆனா அவர் என்னமோ பெரிய தப்பு பண்ணிட்ட மாதிரி பாட்டிய இது வரைக்கும் நான் ஏமாத்தினதே இல்ல அப்படி இப்படின்னு புலம்பி ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணி அவரா போய் பாட்டி கிட்ட விஷயத்த சொல்லிட்டாராம். சாரி கூட கேட்டுட்டாராம். அது பத்தாதுன்னு எனக்கு போன் பண்ணி அவங்க கிட்ட சாரி கேட்க வச்சிட்டாரு. அவங்களும் இதுதான் சாக்குன்னு நாங்க ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி ஓவரா அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏண்டி இப்படி சலிச்சுக்கிற?
நல்லது சொல்லணும்னு நினைச்சுதானே புத்திமதி சொல்லியிருக்காங்க. அத போய் ஏன் இவ்ளோ பெருசா எடுத்துக்கிற? அதானே உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. அவங்க எது செஞ்சாலும் உனக்கு நல்லதா தானே தெரியும். சரிடி. அப்புறம் மாப்பிள்ளைக்கு இப்பதான் உன் மேல ஆசையே வந்திருக்கு. அதான் அடிக்கடி சந்திக்கணும்னு ஆசைப்படுறாரு. இது போதுண்டி எனக்கு. இப்பதாண்டி எனக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இனிமே உன் வாழ்க்கையில எல்லாம் நல்லதா தாண்டி நடக்கும். கண்டதையும் நீ மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்காம இந்த பாலை குடிச்சிட்டு நிம்மதியா தூங்கு. அப்பதான் காலையில விடியற பொழுது சந்தோஷமா விடியும். குடிச்சிட்டு தூங்கு. இந்த விஷயத்தை வச்சு அந்த ஆண்டாளம்மா என்ன பிரச்சனை பண்ண போறாங்கன்னு தெரியலையே. பூரணி, பூரணி, என்னம்மா? இந்தா மிஷினுக்கு போய் இந்த மிளகாவை அரைச்சிட்டு வந்துருப்போ. காசு பிடி. சரி. 2 கிலோ இருக்கு. சொல்லி பார்த்து அரைச்சிட்டு வந்துருப்போ. சரி. வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. பரவாயில்லைங்க. கண்டலங்க ஆண்டி. பின்னாடி துளசி மரத்துக்கு விளக்கேத்திக்கிட்டு இருக்கா. சரி சரி, நான் போய் பாத்துக்கிறேன். சரி, நீங்க போங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். சரி ஆண்டி. கடவுளே, நேத்து ஆகாஷ் ஆண்டாள் பாட்டுக்கிட்ட என்ன சாரி கேட்க சொன்னதுல எனக்கு உடன்பாடு இல்லதான். ஆனாலும் அவங்க வயசுல பெரியவங்க. அவங்களுக்கு தெரியாம ஆகாஷும் நானும் மீட் பண்ணிக்கிட்டது கொஞ்சம் தப்பு மாதிரி தான் தோணுது. இனிமே நாங்க இந்த மாதிரி தப்பு பண்ணாம நீ தான் பாத்துக்கணும் கடவுளே. என்னது மந்திரம் போட்ட மாதிரி திடீர்னு முன்னாடி வந்து நிக்கிறீங்க? எப்ப வந்தீங்க நீங்க? இப்பதான் வந்தேன் தட்ரல். என்னது சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? அது ஒண்ணும் இல்ல. நேத்து நைட்டு பாட்டிக்கிட்ட சாரி கேட்க சொன்னது மைண்ட்ல ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருந்தது தட்ரல். அதனாலதான் நீ எப்படி எடுத்துக்கிட்டேன்னு எனக்கு புரியல. அதான் நேர்ல பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். என்னங்க நீங்க? பாட்டி பெரியவங்க, அவங்களுக்கு தெரியாம நாம மீட் பண்ணது உங்களுக்கு ஒருத்தலா இருந்துச்சு. அதனால தானே நீங்க என்ன சாரி கேட்க சொன்னீங்க. அதையே நான் தப்பா எடுத்துக்க போறேன். இதுக்காகவா இவ்ளோ தூரம் வந்தீங்க? சரி, எங்க இருந்து வரீங்க? Dress எல்லாம் வித்தியாசமா இருக்கு. ஜிம்முக்கு போயிட்டு வரேன். ஓஹோ, நீங்க ஜிம்முக்குலாம் போவீங்களா? ஹலோ, 6 பேக்மா. பார்த்தா அப்படி எதுவும் தெரியலையே. சரி, சட்டையை காட்டட்டுமா? சரி, காமிங்க பார்க்கலாம். ஏய், ஐயோ, இருங்க. ஐயோ, நம்பிட்டேன். நீங்க 6 பேக் தான். அப்படி வா. சும்மா ஜோக் பண்ண. உடனே ஷர்ட்டை கழட்டுறீங்க. பயங்கரமான ஆளுதான் நீங்க.
என்னாச்சு இவளுக்கு? தனியா நின்று சிரிச்சிட்டு இருக்க? லக்ஷ்மி, என்னங்க அங்க பாருங்களேன். அதனாலதான் மாப்பிள்ள வந்திருக்காரு. எப்ப வந்தாரு? இப்பதாங்க வந்தாரு. மாப்பிள்ள நம்ம பொண்ணுகிட்ட எவ்வளவு சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருக்காரு பாத்தீங்களா? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அது சரி, ரொம்ப கண்ணு வைக்காம சீக்கிரம் மாப்பிளைக்கு ஒரு கப்பு காஃபி போட்டு கொடு. நான் இபி பில் கட்ட போறேன். சட்டை அயன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரியா? என் கண்ணு தான் பட போதா? போங்க. அம்மா, நீ தான் ஆல்ரெடி காஃபி போட்டுட்டல, இது யாருக்கு எடுத்துட்டு போற? சத்தம் போட்டு பேசாதீ. மாப்பிள்ள வந்திருக்காரு. யாரு? அவர் ஆகாஷத்தானா? சரி, காஃபியை கொடு, நான் கொண்டு போய் கொடுக்கறேன். அவர்கிட்ட எதுவும் வாயாடிட்டு இருக்காத. போ. ரொம்ப தான். எப்ப யூசுவலா நான் கிளம்புவ? 10 o'clock தான் எஃப்எம் போவேன். அப்படியா? ஆமாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? என்ன மாமா, அக்கா கிட்ட ரொம்ப நேரம் சிரிச்சு சிரிச்சு பேசி டயர்ட் ஆயிட்டீங்க போல இருக்கு. அதுக்காக தான் நான் எனர்ஜியா காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன். தேங்க்யூ. எப்படி? காஃபி ரொம்ப டேஸ்டா இருக்கு. நான் காஃபி கேக்கல, நான் எப்படி இருக்கேன்னு கேட்டேன். ஏய், நீ கொஞ்சம் மார்க்கமா தான் இருக்க. போதும் போதும், அமைதியா இரு. ஆண்டாளம்மா, ஐயோ, மாப்பிள்ள வேற இங்க வந்திருக்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான் தெரியலையே. நான் என்ன சொல்றது? மாப்பிள்ள அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் தான் தேவையில்லாம போட்டு குழப்பிக்கிறேன். அம்மா, என்ன லட்சுமி, போன் எடுக்கிறதுக்கு இவ்ளோ நேரம்? அது சமயக்கட்டுல கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன், அதான் கவனிக்கலம்மா. தப்பா எடுத்துக்காதீங்க. திடீர்னு மாப்பிள்ள வேற வந்துட்டாரா, அதான் அவருக்கு ஸ்வீட் செய்யற கவனத்துல இருந்துட்டேன். இவ மாப்பிள்ளைன்னு யார சொல்ற? என்னாச்சு? ஒருவேளை மாப்பிள்ளைங்க வந்திருக்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியாதோ? நான் தான் வளரிட்டேனா? ஐயோ, அம்மா, அம்மா, நான் பேசுறது கேக்குதா? ஆ, கேக்குது கேக்குது. ஆமா, மாப்பிள்ளை வந்திருக்காருன்னு சொன்னியே, அது ஆகாஷ் தானே? ஆமா, ஆமாம்மா. அப்படின்னா ஆகாஷ் தென்றல் வீட்டுக்கு போயிருக்கான். அம்மா, நான் பேசுறது கேக்குதுல்ல? நான் தான் ஆகாஷ் ஜிம்முக்கு வந்துட்டு போகும்போது அப்படியே தென்றலை மீட் பண்ணிட்டு வாப்பான்னு சொன்னேன். அப்பா, வந்துட்டானா? நீங்க தான் மாப்பிள்ளை அனுப்பி வச்சீங்களா? நான் கூட அவராதான் வந்திருக்காரோன்னு நினைச்சேன். அத்தைக்கு அவன் அவங்க வீட்டுக்கு போனது தெரிஞ்சிருச்சே. போச்சு, நேற்று நைட்டு தானே அவனுக்கு கிளாஸ் எடுத்தாங்க. மறுபடியும் இவங்க கிட்ட சொல்லாம போயிட்டான். இன்னைக்கு அவனை என்ன பாடுபடுத்த போறாங்களோ தெரியல. லக்ஷ்மி, இன்னைக்கு நீ எங்க வீட்டுக்கு வந்துட்டு போ. எதுக்குமா? எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவங்கள எதுக்காக கூப்பிடுறாங்க? ஏன், ஏதாவது காரணம் சொன்னதான் வருவியா? அப்படிலாம் இல்ல. அப்புறம் என்ன, வந்துட்டு போ.
ம் சரிங்கம்மா. ஆகாஷ் நேத்து என்கிட்ட சாரி கேட்டதுக்கு அப்புறமும் இன்னைக்கு திரும்ப அவளை பாக்குறதுக்காக நேரா அவ வீட்டுக்கே போயிருக்கான்னா இருக்கட்டும் இருக்கட்டும். இன்னைக்கு இவங்க டென்ஷனா போறத பார்த்தா ஆகாஷ் இன்னைக்கு இவங்க கிட்ட மாட்டினான். எதுக்காக வர சொல்றாங்க இப்போ? ஆகாஷ் நேத்து என்கிட்ட சாரி கேட்டதுக்கு அப்புறமும் இன்னைக்கு திரும்ப அவளை பாக்குறதுக்காக நேரா அவ வீட்டுக்கே போயிருக்கான்னா இருக்கட்டும் இருக்கட்டும். நீ ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தல, சீக்கிரமா கிளம்பு. ஐயோ மறந்தே போயிட்டேன். சரிங்க தான், நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் உங்களை அப்புறமா கவனிக்கிறேன். எப்படி இருக்கு? நைஸ் காஃபி. தேங்க் யூ. சரி வாங்க. ஆண்டி மாப்பிள்ள, நான் கிளம்புறேன் ஆண்டி. ஸ்வீட் செஞ்சிருக்கேன், சாப்பிட்டு போலாமே. இல்லை ஆண்டி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். என்னங்க மாப்பிள்ள கிளம்பிட்டாருங்க, வாங்க. இதோ வந்துட்டேம்மா. என்னங்க வாங்க. என்ன இவ்வளவு சீக்கிரம்? மாப்பிள்ள ஏதாவது சாப்பிட்டு போலாமே. அதெல்லாம் வேணாம் அங்கிள், டைம் ஆயிடுச்சு, பாட்டி தேடுவாங்க. நான் வரேன் அங்கிள். சரி வரேன் ஆண்டி, வரேன் தன்றேன். அம்மா, நான் கோவிலுக்கு கிளம்புறேன். சரி லட்சுமி, நான் போய் இபி பில் கட்டிட்டு வந்துடுறேன். இருங்க இருங்க, இபி பில் அப்புறமா கட்டிக்கலாம். இப்ப மாப்பிள்ளை வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துலாங்க. எதுக்கு இப்போ திடீர்னு மாப்பிள்ளை வீட்டுக்கு? ஆண்டாளம்மா இப்பதான் போன் பண்ணி ஒரு எட்டு வந்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. காரணம் எதுவும் சொல்லுங்க, வாங்கல ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம். இங்க பாரு, பொம்பளைங்க நீங்க 1000 பேசுவீங்க, நான் எதுக்கு அங்க அனாவசியமா? நீ மட்டும் போயிட்டு வா. கரண்ட் பில் கட்ட இன்னைக்கு லாஸ்ட் டேட். நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன், சரியா? எதுக்கு இப்ப அவங்க வர சொல்லிருக்காங்கன்னு தெரியலையே. அடுப்பு கூட அணைச்சுதான் வச்சிருக்கேன். என்ன தீர ஸ்மெல் இந்த பக்கத்துல இருந்து வர மாதிரி இருக்கு. அச்சோ, அயன் பாக்ஸ் ஆஃப் பண்ணாமே வச்சுட்டு போயிருக்காரு. ஐயோ, என்ன மனுஷன் ஆஃப் பண்ணாம போயிருக்காரு. பேசாம ஆகாஷ்க்கு போன் பண்ணி அவனை அலர்ட் பண்ணிடலாம். என்ன விஷயம் புரியாம போனை கட் பண்றானே, இப்ப என்ன பண்றது? அவன் வீட்டுக்கு வந்ததும் என்கிட்ட உண்மையை சொல்லுவானா இல்ல பொய் சொல்லுவானா? வரட்டு பார்த்து